வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் சார்ட் ப்ரிப்பேர் செய்யக்கூடிய நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சார்ட் ப்ரிப்பேர்னாலே அது ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது சார்ட் ப்ரிப்பேர்னா சுருக்கமா சொல்றேன். ஒரு ட்ரெயின்ல எந்தெந்த கோச் இருக்கு, அதாவது எல்லா கோச்லயும் யார் யார் புக் பண்ணியிருக்கா, வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா அதில கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்தா கன்ஃபார்ம் பண்ணி விடலாமா? இந்த மாரி ஒரு சில டீட்டெயில்கள ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி, அவ்வளோதான் இந்த ட்ரெயின்ல இதுக்கு மேல யாருமே புக் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி, இந்த ஆளு இந்த கோச்ல பயணிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுருவாங்க. அதான் சார்ட் ப்ரிப்பேர். இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கேன்சலும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது ட்ரெயின் டிக்கெட்ட. அப்படி சார்ட் ப்ரிப்பேர் எப்போ பண்றாங்க? ஏன்னா, நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்திருப்பீங்க. அது கன்ஃபார்ம் ஆகுமா, ஆகாதான்னு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ அது வந்து எப்போ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது ட்ரெயின் கிளம்புறதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுங்க. ஆனா, ஒரு சில ட்ரெயின் வந்து நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டேஷன்லேருந்து கிளம்பாம வேற வேற இப்ப நம்ம வந்து இதில பாருங்க. இதில வந்து பெங்களூர் அப்படி சொல்லிட்டு இருக்குவாங்க. இதில நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து எஸ்எஸ் கபாலிலேருந்து கிளம்புது. அப்போ சார்ட் ப்ரிப்பேர் இந்த எஸ்எஸ் கபாலிலேருந்து கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அத நம்ம வந்து கணக்கு போட்டுட்டு இருக்கிறது பெரிய சிக்கலா இருக்கும். அத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைக்கும். இது ரொம்ப ஒரு ஈஸியான வழி தான். இப்போ பாருங்க. நான் வந்து எந்தெந்த ட்ரெயின்லலாம் சர்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் மூலமா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸையும் சர்ச் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இந்த 2 எக்ஸ்பிரஸையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எப்படின்னா, சென்னைக்கு எப்போ வரும்னா 2வது நாள் தான் சென்னைக்கு வரும். ஓகே சாரி. சென்னை நான் வந்து கீழ இருக்குது. ரவுண்டா போட்டது தப்பான இடம். சென்னைக்கு 3:55 அப்படிங்கிற மணிக்கு வரும். ஆனா இது எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹஸ்ரத் நிஜாமுதீன் அப்படிங்கிற ஊர்லேருந்து கிளம்புது. அப்போ இதுக்கு சார்ட் ப்ரிப்பேர் நம்ம வந்து சென்னையிலேருந்து தான் டிக்கெட் எடுத்துருப்போம். ஆனா சார்ட் ப்ரிப்பேர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சிக்கலா இருக்கும். இப்போ வந்து அத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ட்ரெயின் நம்பர மட்டும் பார்த்து வச்சுக்கணும். 12,642 ஓகேவா? இந்த ட்ரெயின் நம்பர பார்த்து வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க Google Chrome ப்ரௌசர்லயோ ஏதோ ஒரு ப்ரௌசர்லயோ எடுத்துட்டு RAILOFI ரயில் ஆஃப் ஐ ட்ரெயின் என்கொயரி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணா போதுமானது. ஓகே. இதில நம்ம எந்த ட்ரெயினுக்கு நம்ம பார்க்கணுமோ, அந்த ட்ரெயின நம்பர் அடிக்கணும். அதாவது 12,642 நிஜாமுதீன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இது வந்து என்னன்னா, முந்தின நாள் 8 பிஎம்க்கு நைட்டு 8 பிஎம்க்கே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிருவாங்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். 12,633 ஓகேவா? இது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இதுக்கு எப்போ பண்ணாங்கன்னா, 1:20 அதாவது சாயந்திரம் 1:20 பிஎம்க்கு இதுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிருவாங்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து சாயந்திரம் 5:20க்கு கிளம்புது. அப்போ 1:20, 2:20, 3:20, 4:20, 5:20 அப்போ 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வெப்சைட்ட வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஈஸியா ஒரு ட்ரெயினோட சார்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து செக் பண்ணிட்டு பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க் யூ.